கொஞ்சம் போடவா? இல்ல சரியா இருக்கு. யாரு? நடராஜ்ங்கிற பேருக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. சரி கொடுங்க. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. ஓகே, தேங்க்யூ மேடம். சரி. என்ன நிமி? நட்ராஜ் பேருக்கு லெட்டர் வந்திருக்கு. ஏதாவது முக்கியமான லெட்டரா? தெரியலங்க. கவரை பார்த்தா லாயர் ஆபீஸ்ல இருந்து வந்த மாதிரி இருக்கு. லாயர் ஆபீஸ்னா இந்த அட்ரஸ்க்கு எப்படி வரும்? பழைய அட்ரஸ் தான் போட்டிருக்கு. ஆனா ரீடைரக்ட் பண்ணி இங்க அனுப்பிச்சிருக்காங்க. வக்கீல் நோட்டீஸ்னா அவங்க சித்தப்பா வீட்டு சொத்து விஷயமா ஏதோ கேஸ் நடக்குதுன்னு சொன்னார்ல, அதுவா இருக்குமோ? அதுவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பிரிச்சு பாத்துடலாமா? கோச்சிக்கிட்டாருனா திரும்ப ஒட்டிடலாம். என்னங்க அம்மா? நிமி, ஏதோ லெட்டர் வந்திருக்கு பாரு. நிம்மி என்னது? அம்மா, நட்ராஜ் பேருக்கு லெட்டர் வந்திருக்குமா? எங்க காட்டு. திவ்யா அம்மா, மாப்பிள்ளை கூப்பிடுமா, லெட்டர் வந்திருக்கு. ஓ சீக்கிரம் வர சொல்லு. என்னம்மா, என்ன எழுதிருக்கு? ஒண்ணும் இல்ல. மாப்பிள்ளை கம்பெனி வச்சிருந்தார்ல, அது கூட எரிஞ்சு ஒரு பையன் செத்து போயிட்டான்ல. ஆமாமா, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கு தீ வச்சது கூட துரைமக சஞ்சய்னு சொல்லி கேஸ் நடந்துட்டு இருக்குது இல்ல. சரி, அந்த கேஸ்ல தீர்ப்பு சொல்ல போறாங்களாம். அதுக்கு வர சொல்லி பிபி நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு. மாப்பிள்ளை, உங்க கம்பெனி எரிஞ்ச கேஸ்ல தீர்ப்பு வருதா? இந்தாங்க, வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு. ఈ అబ్బాయి ఎవరు? வேலை கேட்டு வந்திருக்கான் பையன். వద్దు వద్దు, అన్నం పెట్టి బయటికి పంపాయి. என்னடா சொல்றாரு? அண்ணே வேலை கொடுக்காத, சோறு போட்டு துரத்தி விடுன்னு இவர் சொல்றாருண்ணே. அண்ணே, பசிச்சா 4 இடத்துல வேலை கேட்கலாண்ணே, ஆனா சோறு கேட்க கூடாதுண்ணே. நீங்க எனக்கு வேலை கொடுத்தீங்கன்னா அது எனக்கு கௌரவண்ணே. அதே சோறு போட்டீங்கன்னா அது பிச்சைண்ணே. எனக்கு பிச்சை வேணாண்ணே. என்னங்க ஆச்சு? அந்த புஜு பாபு இப்போ என் கண்ணுக்குள்ள வந்து நிக்கிறான். திவ்யா, முதல்ல அவன் கிட்ட வந்து வேலை கேட்டப்ப, நீ சின்ன பையனா இருக்க, ஏதாவது வேலை வந்தா கூப்பிடுறேன்னு சொல்லி இப்போதைக்கு இந்த 100 ரூபா வச்சுக்கோ, செலவுக்கு ஆகும்னு கொடுத்தேன். நான் வேலை தானே கேட்டேன், பிச்சை கேட்கலன்னு சொன்னான். அதுக்காகவே நான் அவனை வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன். அவன் வேலை செய்யும் போது தெலுங்கு பாட்டை கேட்டேதான் வேலை செய்வான். துரு துருன்னு இருப்பான். இப்ப கூட அவன் தெலுங்கு கலந்து பேசின தமிழ் தான் என் காதுக்குள்ள வந்து கேட்டுக்கிட்டே இருக்கு. இப்ப மட்டும் அவன் உயிரோட இருந்திருந்தான், என் கம்பெனி இன்னும் பெருசா வந்திருக்கும். அவனும் தொழிலெல்லாம் கத்துக்கிட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருப்பான். அன்னைக்கு மட்டும் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகாம இருந்திருந்தா அவன் செத்து போயிருக்க மாட்டான். திவ்யா, அவன் அந்த சஞ்சய் தான் கொன்னான். சத்தியமா அவன் தான் கொன்னான், எனக்கு தெரியும்.
நாளைக்கு தீர்ப்பு வருது. அவனுக்கு நிச்சயமா தூக்கு தண்டனை கிடைக்கும். அவனுக்கு கிடைக்கணும். என்ன நடராஜ் நீங்க பிராக்டிக்கலா பேசுங்க. இப்பெல்லாம் தூக்கு தண்டனை சாதாரணமா எல்லாருக்கும் கொடுத்துட மாட்டாங்க. அதுக்கு பதிலா உங்க சித்தப்பா நல்லா வசதியா தானே இருக்காரு. அவர்கிட்ட சொல்லி அந்த குடும்பத்துக்கு ஏதாவது நஷ்ட ஈடு வாங்கி கொடுங்க. என்ன பிரபு பேசுறீங்க? பணம் கொடுத்துட்டா எல்லாம் சரியா போயிடுமா? பணம் இருந்தா இந்த தப்பு செய்யலாமா? இல்ல நட்ராஜ், கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. பேசாதீங்க பிரபு. இதுவே செத்து போனது உங்க தம்பியா இருந்தா இந்த மாதிரிலாம் பேசுவீங்களா? சொல்லுங்க பிரபு. சஞ்சய்க்கு கோர்ட்ல தண்டனை கிடைக்கணும். கண்டிப்பா கிடைக்கும். அதே மீறி அவன் தப்பிச்சா நான் அவனை சும்மா விட மாட்டேன். நானே அவனை கழுத்து நெரிச்சு கொன்றுவேன். நானே கொன்றுவேன். என்னங்க என்னங்க இல்லங்க மாப்பிளே, ஐயோ என்னங்க மாப்பிளே. நிம்மி, நம்ம நடராஜ சாதாரண மேடை போட்டுட்டோம். பழி வாங்குற விஷயத்துல இவ்வளவு வெறி பிடிச்சவனா இருக்கான். ஆமாங்க, நான் கூட நட்ராஜ் இவ்ளோ கோவப்படுவார்னு எதிர்பார்க்கல. இந்த கோவம் நல்லதுக்கு இல்ல நிம்மி. நாமளும் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். சரி, என்ன நடக்குதுன்னு பாப்போம். வாங்கப்பா. வாங்க. சம்பந்தி எங்க? உள்ள இருக்காருங்க. கொஞ்சம் வர சொல்லுங்க. நீங்க உட்காருங்க. என்னங்க, அவங்க வந்திருக்காங்க. ஏய், ஆ? இங்க வா. அவங்க நம்மளை பார்த்ததும் பல்லிழிச்சு பேசுவாங்க. உடனே நீயும் உருகி சம்மந்தி சம்மந்தின்னு வழிஞ்சி தொலைக்காத. ம். அவங்க மேல நமக்கு தனிப்பட்ட கோவம்னு எதுவும் இல்லை. நம்ம பையனுக்கு கம்பெனி ஆரம்பிச்சு கொடுத்ததே அவங்க தான். எல்லாம் சரி. ஆனா ஒரு தராசு தட்டுல நம்ம குடும்பத்தையும் இன்னொரு தராசு தட்டுல நடராஜ் குடும்பத்தையும் வச்சு பார்த்தா அவங்க நடராஜ் குடும்பம் பக்கம் தான் சாய்வாங்க. அதுதான் சரின்னு நம்ம ஷாமும் ஒத்து ஊதுவான். அவன் சின்ன பையன். வாழ்க்கையில நெளிவு சுழிவை பத்திலாம் அவனுக்கு தெரியாது. அவன் வயசுல நானும் இப்படிதான் நீதி நியாயம்னு ஊர் சுத்திக்கிட்டு இருந்தேன். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியாம நான் சுயநலவாதி ஆயிட்டேன். அவங்க கிட்ட எல்லாத்தையும் நான் பேசிக்கிறேன். நீ எதுவும் பேசாத. சரிங்க. புரிஞ்சுதா? வா. வாங்க சம்பந்தி, உட்காருங்க. உட்காருங்க சம்பந்தி. அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப என்ன முடிவா இருக்கு? முதல்ல உட்காருங்க சம்பந்தி, பேசலாம். பாருங்க, நாம சம்பந்தம் பண்ண இத்தனை நாள்ல நம்ம குடும்பத்துக்குள்ள இப்படி ஒரு சூழ்நிலை வந்ததே இல்லை. சம்பந்தி, இப்ப கூட அந்த மாதிரி சூழ்நிலை வரல. நீங்க தயவு செஞ்சு உங்க வாயால எதுவும் சொல்லிடாதீங்க. இப்பவும் சொல்றேன், நாங்க உங்க மேல நிறைய மரியாதை வச்சிருக்கோம். அதனாலதான் இவ்வளவு நடந்தும் பேசாம இருக்கோம். அது புரியுது சம்பந்தி. கொஞ்சம் இருங்க. உங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நான் என் மருமக கிட்ட பேசிக்கிறேன். நீ சொல்லுமா, நாங்க உனக்கு ஏதாவது குறை வச்சிருக்கோமா? சொல்லுமா. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மாமா. என் பையன் உன்னை எப்படி பாத்துக்கிறான்? ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு. சரி, உன் புருஷன் ஸ்டேஷன்ல இருக்காரு. அதுக்காக உங்க வீட்டுல என்ன முயற்சி பண்ணாங்க? சம்பந்தி, நாங்களும் எங்களாலான எல்லா முயற்சிகளும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். நீங்க முயற்சி பண்ணலன்னு நான் சொல்ல வரல. நீங்க முயற்சி பண்றீங்க. இருந்தாலும் நான் சும்மா இருக்க முடியுமா? ஏன்னா அவன் என் மகன். உங்களை விட எனக்கு தான் அவன் மேல அக்கறை ஜாஸ்தி. உங்களை மாதிரி நானும் முயற்சி பண்ணேன். ஆனா கடைசியில நீங்க நினைச்சாதான் என் பையனை வெளியில கொண்டு வர முடியுங்கிறதா யதார்த்தம். நாம எல்லா வகையிலையும் போராடி பார்த்துட்டோம். ஆனா கடைசியில் இருக்கிறது என்ன? அந்த கவுன்சிலர் குமார சமாதானப்படுத்துறது. அவன் என்ன கேட்கிறான்?
மதியும் சோமும் சேரணுங்கிறான், அதானே? ஏங்க, அவன் ரோட்ல போறவங்களையும் கள்ளக்காதல் பண்றவங்களையும் ஒண்ணு சேரணும்னு சொல்லலையே. அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி தானே. அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்றதுல என்ன தப்பு? ஐயா, சோமுவ மதிக்கு பிடிக்கலன்னே வச்சுக்குவோம். ஷாம் இப்ப யாருக்காக ஸ்டேஷன்ல இருக்கான்? அந்த மதிக்காகத்தானே. மதி நல்லா இருக்கணும்னு ஷாம் நினைக்கும் போது ஷாம் நல்லா இருக்கணும்னு அந்த மதி ஏன் நினைக்க கூடாது? இதையெல்லாம் நானே சுந்தரிக்கிட்டையும் மதிக்கிட்டையும் கேட்க முடியும். இருந்தாலும் நான் சொல்றதை விட நீங்க சொன்னா கேட்பாங்க. உண்மையா இல்லையா? இத பாருமா, இப்பவும் சொல்றேன், நான் கோபமாவோ விரோதமாவோ உங்ககிட்ட பேசல. ஷாம் வெளியில வரணும்னா உங்க அப்பா போய் மதிக்கிட்ட பேசணும். பாருமா, சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் வேற வழி இல்ல. ஷாம் வந்ததும் இந்த வீட்டுல நீ இரு. இல்லைன்னா உங்க அப்பா அம்மா கூடயே உங்க வீட்டுக்கு போயிடு. பாருங்க சம்பந்தி, இதுக்கு மேல பேசுறதுக்கு எதுவும் இல்ல. என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. சம்பந்தி, வாங்க. குட்டி வரேம்மா. அம்மா குட்டி ரெடி ஆயிட்டியாம்மா? இதை கிளம்பிட்டமா? இந்த இதை எடுத்து வச்சுக்கோ. பாட்டிக்கு மாத்திரை கொடுத்துட்டு வந்துடுறேன். சரிம்மா. மதி, மா, நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். நான் அங்கேயே போறேம்மா. மறுபடியும் அவரோட சேர்ந்து வாழ போறேன். ஐயோ மதி, என்னது இது? இப்ப எதுக்கு இந்த முடிவு எடுத்த? இப்போ இந்த முடிவு எடுக்கலனா வேற எப்ப எடுக்க முடியும் சொல்லு? எப்பவுமே வேண்டான்னு சொல்றேன். வேண்டாம் மதி, நான் இருக்கிற வரைக்கும் என் கையால நான் உழைச்சு என் பேர புள்ளைய நான் நல்லா பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அவன் வளர்ந்து ஒன்ன பாத்துக்குவான். நரகம்னு கண்ணுக்கு தெரியுது, அதுக்கப்புறமா அதிலேயே போய் விழறன்னு சொல்றியே. இல்லம்மா, இதை விட்டா எனக்கு வேற வழி தெரியல. எது? ஷாம்காக இதை நீ செய்ய போறேங்கிறியா? இது பாருமா, ஷாம் மாமனாரே இதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. ஷாம் நம்ம புள்ளமா, அவனுக்கு தெரிஞ்சா இது சரின்னு சொல்லுவானா? ஷாம்காக மட்டும் இல்லம்மா, இது எனக்காகவும் என் பையனுக்காகவும் தான். என்ன என்ன மதி, என்ன புரியாம பேசுற? நீங்க 2 பேரும் அங்க போய் நிம்மதியா இருக்க முடியுமா? முடியாதுதான். நான் இப்ப இருக்கிற மாதிரி நிம்மதியா இருக்க முடியாதுதான். ஆனா நான் அங்க போனா நான் மட்டும் இல்ல, அவங்களும் நிம்மதியா இருக்க முடியாது. அவங்க என் கால சுத்தின பாம்புமா. ஐயோ பாவன்னு பரிதாபப்பட்டா அவங்க என்ன கொத்தாம விட மாட்டாங்க. அதுங்களை நசுக்கி உண்டுலன்னு பண்ணணும். போனா போதுன்னு விட்டதுனாலதான் நமக்கு இது வரைக்கும் ஆட்டம் காட்டுறாங்க. இனிமே விட போறதில்ல. இப்போ ஷியாம வச்சு பயமுறுத்துறாங்க, நாளைக்கு உன்னை வச்சு பிளாக்மெயில் பண்ணுவாங்க, கடைசியில என் புள்ள உசுர வச்சு விளையாடுவாங்க.
ஆரம்பத்திலேயே கிள்ளி எரிஞ்சிருந்தோம்னா இவ்ளோ தூரம் வந்திருக்காது. பாவம் பார்த்ததுக்கு கிடைச்ச பரிசுமா இது. இப்போ ஒண்ணு கெட்டு போயிடலமா. ஐயோ, ஏண்டா நம்ம இவ்வளவு கூப்பிட்டோன்னு அவங்கள கதற விடல. நான் உன் பொண்ணு இல்லம்மா. வேணாமதி, இதுக்கப்புறமும் அவங்கள நம்ம திருத்த முடியுமா? இல்ல இதுதான் நம்ம வேலையா? அம்மா, அவங்கள கடவுளே நினைச்சாலும் திருத்த முடியாது. நான் அதுக்காக அங்க போல. இதுக்கப்புறம் அவங்க நம்ம வழிக்கே வரக்கூடாது. அதுக்கான வழியை பண்ணிட்டு வரேன். மதி, திரும்பவும் சொல்றேன், நாம ஒண்ணு நினைக்க போய் அது வேற மாதிரி திரும்பிடுச்சுன்னு வைய. எதுக்குமா? மா, இப்ப எனக்கு தெரியறது ரெண்டே வழி. ஒண்ணு வாழணும், இல்லனா சாகணும். எதை பண்ணணும் நீயே சொல்லு. சாவு எல்லாருக்குமே வர்றதுதான். சொல்லுமா, என்ன பண்ணட்டும்? நீ வாழணுமா? நல்ல 100 வருஷத்துக்கு நீ வாழணும். சாகிறது ஏன் கையில இருக்கு. ஆனா நான் வாழணும்னா இப்ப அது அவங்க கையில இருக்கு. என்னம்மா, புரியலையா? அவங்க என்ன வாழ விட மாட்டாங்கம்மா. அவங்க கையில இருக்கிற என் வாழ்க்கைய நான் ஏன் கைக்குள்ள கொண்டு வரணும்? பயந்து பயந்து செத்து போறதை விட அவங்க கிட்ட போராடிதான் பாப்போமே. இப்ப என்ன கெட்டு போச்சு? நீ சொல்றது சரி மதி. ஆனா நீ அந்த குமார் வீட்டுல போய் எப்படி இருப்ப? மா, இதை விட சேஃபான இடம் உலகத்துல வேற எங்கேயுமே இல்லம்மா. நான் பார்த்த வரைக்கும் அந்த குமார் ஒருக்கு இருக்க. மத்தபடி நல்ல மனுஷன்தான். இவங்க 2 பேரும் சேர்ந்து அவரை ஏமாத்திட்டு இருக்காங்க. பொய்யும் பித்தலாட்டமும் உடம்பு பூரா இருக்கிற அவங்களையே அந்த ஆளு நம்புறப்போ என்ன ஏமா நம்ப மாட்டாரு? நான் அங்க போய் இருந்து அவங்க கையெடுத்தே அவங்க கண்ணை குத்தி நடு தெருவுல நிக்க வைக்கிறானா இல்லையான்னு பாரு. ஏமா, என் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா? இருக்குமா. அது போதும், விடுமா. எனக்கும் உன் பேரனுக்கும் இனிமே நல்ல காலம் வரும். நீ தைரியமா இரு. வாங்கண்ணே, ஏன் இங்கே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. இருக்கட்டும், பரவாயில்ல வாங்க. இல்ல இருக்கட்டும். வாங்கண்ணே, வாங்க உட்காருங்க முதல்ல. என்ன நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, பேருக்கு தகுந்த மாதிரி ஜோதியா இருப்பீங்களே, இப்ப என்ன ஆச்சு? என்னப்பா பண்றது, என் நிலைமை அப்படி ஆயிப்போச்சு. என்ன எதுவும் பிரச்சனையா? மாமா கூட எதுவும் மனஸ்தாபமா? சொல்லுங்கண்ணா, பேசி தீர்த்துக்கலாம். என்னப்பா ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குற? என்னண்ணே சொல்லுங்க. டேய், அம்மாதான். எந்திரடா எந்திரடா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நடு வீட்டுல வந்து உட்கார்ந்து இருப்ப? போடா வெளிய, போடா போடா வெளியங்கறல. என்னமா பண்ற? நம்ம ஜோதி என்னமா? ஏய் பரஞ்சனா, அழுகி போன திமிங்கலத்துல பாதி இருக்கிற மாதிரி இருக்கான். இவனை நம்ம ஜோதிங்கறியா நீ? ஏண்டா உன்னை இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சொன்னல, எதுக்குடா வந்த? எதுக்கு வந்த? என்ன மன்னிச்சிருக்கா? ஆஹா, என்ன கெஞ்சி கூத்தாடி மறுபடியும் அட்டைப்பூச்சி மாதிரி வந்து ஒட்டிக்கலான்னு பாக்குறியா? அது மட்டும் நடக்கவே நடக்காது, தெரிஞ்சுக்கோ. இந்த உலகத்திலே ஒரே ஒரு விரோதி தான் எனக்கு இருக்கான். அது நானாக்கா? செருப்பு பிஞ்சு குஜாக்குறத. அந்த அளவுக்கு உனக்கு தகுதி வந்துருச்சா? விரோதின்னு சொன்னது என் புருஷனை. அவனை மன்னிச்சாலும் மன்னிப்பினா தவிர உன்னை மன்னிக்க மாட்டேன். முதல்ல வெளியே போடா. அக்கா என்ன மன்னிச்சிருக்கா? என்ன மன்னிச்சிருக்கா அக்கா? அக்கா என்ன மன்னிச்சிருக்கா அக்கா? ஏய் காலை விடு. என்ன மன்னிச்சிட்டு ஒரு வார்த்தை சொல்லுங்க அக்கா. அக்கா என்ன மன்னிச்சிட்டு சொல்லுங்க. விடு காலை. அக்கா அக்கா எனக்கு வாழ வழியே இல்லக்கா. இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சு ஏத்துக்கக்கா. உன் வீட்டு நாய் மாதிரி காலை சுத்தி சுத்தி வருவாக்கா. அக்கா 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 மன்னிச்சிருக்கா. என்ன மன்னிச்சிருக்கா அக்கா. என்னடா இவன் இப்படி கெஞ்சறான்? பாவமா, மன்னிச்சு விட்டுறலாமா? அக்கா சரி ஏந்திரி. அக்கா ஏந்திரின்னு சொல்றேன்ல. ரொம்ப நன்றிக்கா. இனிமே நான் சொல்ற வேலை கேட்டுட்டு எனக்கு அடிமையா இருப்பியா? இருப்பங்க.
உன்னை நம்பலாம்ல? சத்தியமா நம்பலாம்க்கா. உன் மனசு கோடாம நடந்துக்கிறேக்கா. ஏய் இங்க பாரு, நான் என் மருமகளே பேய் ஓட்டுனவ. பாவம் புண்ணியமே பார்க்க மாட்டேன், ஞாபகம் வச்சுக்கோ. தெரியுமே அத்தை.